Hi friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோல மீஷோல இருந்து ஒரு 3 ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பா நீங்க வாங்கவே வாங்காதீங்கன்னு சொல்லுவேன். அந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல நான் வந்து ஷேர் பண்ணிருக்கேன். யூசுவலா பாத்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியான ரேட்ல மீஷோல வந்து சூப்பரா கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சில ப்ராடக்ட் நல்லா இல்லாத ப்ராடக்ட்டும் இருக்கு. அத பத்தி நிறைய பேர் வந்து ஷேர் பண்றது இல்ல. நான் வாங்கி அதே மாதிரி நீங்க அந்த மாதிரி வாங்க கூடாதுன்றதுக்காக நான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஒருவேளை அந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கலான்னு ஐடியா பண்ணியிருப்பீங்க. ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் அது. வாங்கலான்னு வந்து பிளான் பண்ணியிருப்பீங்க. விஷ் போட்டு வச்சுட்டு நீங்கள் வாங்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் வாங்காதீங்க. ஏன்னா அது கண்டிப்பாக ஒர்த்தே இல்லை. அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வீடியோக்குள்ளே போயிட்டு பாருங்கள். ஒரு 3 ப்ராடக்ட் தான் ஃபுல் ரிவ்யூ போட்டிருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு அந்த ப்ராடக்ட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த ஆயில் டிஸ்பென்சர் தான். இது எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக வச்சுருப்போம். நான் வந்து பார்த்திங்கன்னா இதை வாங்கலாமா வேணாமான்னு ரொம்ப நாள் யோசனை பண்ணி வாங்கினேன். ஏன்னு பார்த்திங்கன்னா இது கிளாஸில் இருக்கிறதுனால நமக்கு எப்படி யூஸ் பண்ண முடியும், வாஷ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு நம்ம ரொம்ப நாள் வாங்கலை. அதுக்கப்புறமா எப்படியும் கன்வின்ஸ் ஆகி வாங்கினேன். வாங்கி ஒரு 3 மந்த்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். பாருங்கள், அதுக்குள்ளேயே இந்த லெட்டு வந்து ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு லூஸாக இருக்குன்னு பாருங்கள் நீங்களே. ரொம்ப ஈஸியாக போகிற மாதிரி இருந்துருச்சு. ஆயில் வந்து ஓப்பன் பண்ணி ஊற்றுறதுக்குள்ளேயே இந்த லெட்டே கீழே வந்து விழுந்துடும். அந்த அளவுக்கு லூஸ் ஆகிடுச்சு. 2 பாட்டிலுமே இதே மாதிரி ஆகிடுச்சு. அந்த பிளாக் கலரில் இருக்க அந்த ரப்பர் ஃபினிஷ் வாஷர் மாதிரி இருக்குல்ல, அது வந்து ஃபுல்லாக வந்து உறிஞ்சி வர ஆரம்பிச்சிருச்சு. இது பாருங்கள், சின்ன சின்னதாக இருக்க ரோல் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அதில் அது எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சு. இது வந்து எனக்கு மட்டும்தான் இப்படி ஆயிருக்கா, உங்களுக்கு யாருக்காவது இதே மாதிரி ஆயிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி லெட் வந்து தனியாக விற்கிது, வேணும்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த ப்ராடக்ட் இந்த அமௌண்ட்டுக்கு ஒர்த் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போது அடுத்த ப்ராடக்ட் பார்த்துடலாம். இந்த லாண்ட்ரி பேக் தான் வாங்கியிருந்தேன். நான் வாங்கினப்போ கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாகவே இருந்தது. 280 ருபீஸ்க்கே 2 பேக் அவைலபிளாக இருந்துச்சு. பேக் ஆஃப் 2 வந்து வாங்கியிருந்தேன். அப்போது வந்து இது ரொம்ப யூஸ் ஆகும் நமக்கு அப்படின்னு சொல்லி தான் வாங்கியிருந்தேன். கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ் கூட யூஸ் பண்ணல நான். அதுக்குள்ளவே இதோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இல்லை, எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை. லாண்ட்ரி துணிங்கெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக தான் வாங்கியிருந்தேன். கடைசியில் இது யூஸ் ஆகாமே போயிடுச்சு. எனக்கு தூக்கி போடவும் முடியல. அப்படியே வச்சுட்டு சரி குழந்தைங்களோட திங்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம், டாய்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இது அப்போவுமே ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வைக்கவே முடியாது நம்மளால். பாருங்கள், அது அப்படியே வளையுது. எல்லா இடத்துலையுமே நமக்கு வளைஞ்சி அந்த மாதிரி இருக்கும். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. வேறு வழி இல்லாமல் வச்சிட்ருக்கேன். இதே மாதிரி இன்னொரு பேக்கையும் வந்து நான் வந்து லாண்ட்ரி திங்ஸ் தான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ புதுசு வாங்குற வரைக்கும் இதில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இதுவுமே வந்து அந்த கேப் வந்து க்ளோஸ் பண்ணவே முடியாது. க்ளோஸ் பண்ணால் கரெக்டாக க்ளோஸ் ஆகாது. அதே மாதிரி சைட்லலாம் வந்து நல்லா ஓப்பன் ஆகிக்கும். இது வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை. வாங்கணும்னு நினச்சா கண்டிப்பாக இது வாங்காதீங்க. வேறு ஏதாவது லாண்ட்ரி பேக்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியில் கிடைக்கும், அது மாதிரி வாங்கிக்கோங்க. அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த ஷூ ஸ்டாண்டு. இது வந்து ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சி வாங்கினது. இப்போ நான் காமிச்ச ப்ராடக்ட் எல்லாமே ரேட்டிங் வந்து நல்லா இருந்துச்சு. 4க்கு மேலே தான் இருந்துச்சு. ரிவ்யூஸும் நல்லா இருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி தான் நான் வாங்கியிருந்தேன். பட் ஆனால் 3 ப்ராடக்ட்டுமே நல்லா இல்லை. இப்போது இந்த ஷூ ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே தனித்தனியாக இருந்துச்சு. அசம்பிள் பண்ணுற மாதிரி தான் வந்துச்சு. ஒயிட் கலரில் இருக்க இந்த பிளாஸ்டிக் பைப் மாதிரி இருக்கிறது, இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது, சைடில் இருக்கிறது எல்லாமே தனித்தனியாக வந்துச்சு. நான் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 டேஸ் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி நம்ம ஷூஸ் ஸ்லிப்பர்ஸ் வைக்கும்போது விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் என்ன நினச்சேன்னா நம்ம தான் சரியாக அசம்பிள் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரியே நான் ஒரு 2-3 நாள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு விட்டுட்டேன். இதுலேயே வந்து எனக்கு டேட்டே முடிஞ்சிருச்சு. நான் வந்து ரிட்டனும் பண்ண முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற கேப்பில் லைட்டாக ஃபெவிக்விக் போட்டு நல்லா ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்காது. வேறு வழி இல்லாமல் இதை வச்சிட்ருக்கேன். இதுவுமே வாங்காதீங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா மீஷோலேயே வேறு செல்லர்கிட்டேருந்து வாங்கினீங்கன்னா ஒரு வேளை நல்லா இருக்கலாம், எனக்கு தெரியல. நான் வாங்கின செல்லரோட டீட்டெயில்ஸ் வந்து லிங்க்கு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த செல்லர்கிட்டேருந்து கண்டிப்பாக வாங்காதீங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட் இது மாதிரி இருந்துச்சுன்னா கூட அதில் செக் பண்ணி பாருங்கள். நான் வாங்கினதோட டீட்டெயில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.